வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஜெயராமன். நான் அபிநவம் கிராமம் ஏத்தாப்பூர்ல இருக்கேன், சேலம் மாவட்டம். இன்றைய காலகட்டத்தில் ஐஎஃப்எஸ் சொல்ற இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இது இருந்தால் மட்டும்தான் விவசாயம் ஒரு பொருளாதார ரீதியில் மேம்படும் அப்படிங்கிற கருத்து எங்ககிட்ட இருக்கு. அனுபவபூர்வமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். காரணம், விவசாயம் இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைந்த முறையில் ஒரு திட்டமிடலோடு இருந்தால் மட்டும்தான் விவசாயம் ஜெயிக்கும். அதுவும் இப்ப போட்டி நிறைந்த காலத்துல விவசாயம் பொய்த்து போற இந்த நேரத்துல அது ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் ரொம்ப அவசியம். என்ன இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் நமக்கு பண்ணிட போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வேளாண்மை கழிவுகளை நம்ம மேலாண்மை பண்ணா மட்டும்தான் விவசாயத்துல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான அனுபவபூர்வமான உண்மை. இப்போ வேளாண்மை கழிவுகளை மேலாண்மை பண்றதுக்கு அப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் ரொம்ப அவசியமா இருக்கு. குறிப்பா நீங்க சாணியை எடுத்துட்டோமாக்க, சாணியை ராவா நம்ம விற்கிறதா இருந்தாக்க கிலோ ₹1. ஒரு டிராக்டர் 1500 விற்கிது. அதே சாணியை பை ப்ராடக்டா கேஸா மாற்றும் போது அது ₹6 கிலோ ₹6 கிடைக்குது. அந்த நம்ம பண்ற அந்த கேஸ்ல இருந்து வர வெறிய ஸ்லரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்லரியை நம்ம வெர்மி கம்போஸ்டா பண்ணா கிலோ ₹10 கிடைக்குது. மீதி இருக்க சாணியை மீன் குட்டையில போட்டு மீனா எடுத்தா கிலோ ₹100 கிடைக்குது. ஆக சாணியை சாணியா வித்தா ₹1, அதுவே பை ப்ராடக்டா கொண்டு போகும்போது கிலோ ₹100 வரல நம்மளால கொண்டு போக முடியுது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் என்ன பண்ணும்னு சொன்னீங்கன்னாக்க, விவசாயத்துல மிகப்பெரிய ஒரு அடிஷனல் ஒரு வருமானத்தை உருவாக்கி தர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஒருங்கிணைந்த முறையில செய்யும் போதுதான். அப்போ வேளாண்மை பொய்த்து போற காலத்துல, வறட்சி நிறைந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க, நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது, விவசாயிகளை பாதுகாக்கிறது பாத்தீங்கன்னாக்க, அதனுடைய அலைடு தொடர்பு விஷயமான கால்நடைத்துறை தான். அப்ப அந்த கால்நடைகளை எப்படி நாம மேலாண்மை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல அது பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மாடு, அது கூடவே ஆடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழி, வாத்து, வான்கோழி, இதையெல்லாம் ஒன் ரூஃப்ல இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல பண்ண முடியுது. குறைந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த கிரீன் ஃபேடர் தீவன மேலாண்மையில பசுந்தீவனம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுது. குறைஞ்ச தண்ணியை வச்சுட்டு காய்ச்சல் நேரத்துல விவசாயத்தை நம்ம விட்டுட்டு போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த கிரீன் ஃபேடரை அதிகாரிகள் ஆலோசனையோட அதை இப்போ மிகப்பெரிய அளவுல பல்லாண்டு பயிர் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. கோஃபோர், கோஎஃப்எஸ் 29, சியூபா, வேலி மசால், இது போன்ற நிறைய விஷயங்கள் பல்லாண்டு பயிர் வந்துருச்சு. இப்போ அதையெல்லாம் அதிகாரிகள் ஆலோசனையப்படி அதை செஞ்சோம்னு சொன்னாக்க அந்த தீவன மேலாண்மையை நம்ம நிச்சயமா வெற்றி கொள்ள முடியுது. அப்போ அந்த தீவன அப்படியே உங்க பின்னாடி வான்கோழி இருக்கு, அதையும் அப்படியே வான்கோழி. இப்போ எங்க பண்ணையத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல பெரிய முதல் இதா நாங்க பாக்குறது மாட்டு பண்ணை தான். இந்த மாட்டு பண்ணையை அமைக்கிறதுக்கு அதிகாரிகளோட ஆலோசனையோட நாங்க இந்த மாட்டு பண்ணையத்தை இங்க அமைச்சிருக்கோம். மாட்டு பண்ணைக்கு தேவையானது ஒரு ஈரமில்லாத ஒரு காற்றோட்டம் இல்ல ஒரு இட வசதி. இந்த ரெண்டு வசதியும் இங்க நாங்க ரொம்ப குறைந்த முதலீட்டுல இங்க நாங்க பண்ணிருக்கோம். அந்த அந்த விஷயத்தை முதல்ல நம்ம தரமா தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த இட தேர்வுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மாடு தேர்வு, இதையெல்லாம் எங்களுக்கு டாக்டர்ஸோட அறிவுரைப்படி நாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ மாட்டுல நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கால்நடை வளர்ப்புல மெக்கானிசிசம், இயந்திரமயமாக்கல்ங்கிறது ஒரு முக்கியமாயி போச்சு நவீன காலத்துல. ஆள் பற்றாக்குறைங்கிறதுக்கு நாங்க அதுல பாத்தீங்கன்னா தட்டு வெட்டுறதுக்கும் தட்டு நறுக்கிறதுக்கும் இன்னைக்கு அது மெஷின் வச்சிருக்கோம், இயந்திரம் வச்சிருக்கோம். அதே போல பால் கறக்கிறதுக்கும் ஒரு குறைஞ்ச விலையில ஒரு பால் மிஷின் நாங்க இங்க வச்சிருக்கோம். இதையெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எளிமையான விஷயம். இதுக்குண்டான தகவல் எல்லாமே எங்களுக்கு முறைப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்குண்டான பயிற்சியும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ மாடு நாங்க கறக்கிறோம். மாட்டை கறந்து பால் கறந்ததுக்கு அப்புறம் இதுல தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, விற்பனை மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த விற்பனை மேலாண்மையிலேயே நாங்க தனி கவனம் செலுத்துறோம். உற்பத்தியும் விற்பனையும் உழவனிடமே அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்டை நாங்க நடைமுறைப்படுத்துறோம்.
அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்க பாலை நாமே நேரடியாக விற்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிறோம். அதுல இருந்து பை ப்ராடக்ட் மதிப்பு கூட்ட பொருளுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது கால்நடை. அது இப்படி எடுத்துக்கிட்டா முதல்ல மாடு, மாட்டுக்கு அப்புறம் எங்ககிட்ட ஆடு, ஆட்டுக்கு அப்புறம் கோழி, கோழிக்கு அப்புறம் தேனி, அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட், அசோலா, மீன். இது எல்லாமே இந்த பண்ணையத்தில் நாங்க பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இங்க பாக்குற சாதனம் வந்து பயோகேஸ், மாட்டு சாணையிலிருந்து கேஸ் உருவாக்குற ஒரு சின்ன யூனிட். இது ரொம்ப சிம்பிளா அதிகாரிகளோட ஆலோசனைப்படி இங்க போட்டிருக்கோம். இதுல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்ல. 4 அடிக்கு 4 அடி குழி எடுத்துட்டு இந்த உபகரணத்தை வாங்கி அப்படியே அதுல போட்டு சாணியை கரைச்சி ஒரு பக்கம் ஊத்துறோம், ஒரு பக்கம் அதனுடைய அவுட்லெட் வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு இருந்தா போதுமானது இந்த கலனை பயன்படுத்துறதுக்கு. அப்போ சாணியை எடுத்து இதுல பயன்படுத்தும் போது இதுல நமக்கு 2 விதமான பயன் நமக்கு கிடைச்சிருது. சாணியை நேரடியா வயல்ல போடும்போது அதுல இருக்க அந்த களையோட விதைகள் நிச்சயமா திரும்ப முளைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதே இதை வந்து இந்த கலன்ல பயன்படுத்தி சாணியை வெளியெடுக்கும் போது அந்த களையோட விதைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா அங்கேயே செத்து போயிடுது. ஒரு நல்ல ஒரு உரம் மட்டுமே நமக்கு வெளியே கிடைக்குது. சோ அந்த வெளியே கிடைக்கிற அந்த சிலரியை எடுத்து அந்த கழிவை எடுத்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணும்போது மத்ததெல்லாம் 45 நாள்ல வருதுன்னா இது 30 நாள்ல வெர்மி கம்போஸ்டா மாறி வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல மதிப்பூட்டப்பட்ட ஒரு உரம் நமக்கு ஈஸியா அதுல கிடைக்கிறதுக்கு. இதுல கிடைக்கிற கேஸ் நம்முடைய வீட்டு தேவைக்கு போதுமான அளவு கிடைக்குது. இன்னும் எங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல முதல்ல மாட்டு பண்ணை பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணை. இந்த ஆட்டு பண்ணையில பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரீடிங்காகவும், ஃபேன்சிக்காகவும், காசுக்காகவும் அப்படிங்கிற 3 விஷயம் நாங்க கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்க பிரீடிங் பர்பஸ்க்காக இதுல மேல நிறுத்தியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி, எங்க பகுதியில இருந்த ஆலோசனைப்படி நாங்க வந்து இதுல வந்து உயர் ரக கிடாய்கள் ஜமுனாபாரி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடியாடு அது வச்சிருக்கோம், தலைச்சேரி ஆடு, 3 பொலிக்கடா நாங்க இங்க வச்சிருக்கோம். இந்த பொலிக்கடாய்கள் வாயிலாக நாங்க அந்த நம்ம நாட்டு இனத்தையும் அந்த இனத்துக்குரிய கிடாய்களோட சேர்த்து ஒரு வளமான குட்டிகளை இங்க உருவாக்குறோம். இங்க வந்து பரண்மேல் ஆடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க கையில் எடுத்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நாங்க செமிஸ்டால் ஃபீடிங் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியில விடுறது, கொஞ்சம் பரன் மேல வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி 2 விஷயத்தை நாங்க கையில் எடுத்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆடுகளை வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கா ஒரு தரமான முறையில பராமரிக்க முடியுது. தீவன வேஸ்ட் இல்லாம பண்ண முடியுது. நாங்க இங்க அதிகமா எடுத்தது வேளாண்மை கழிவுகள் சொல்றோம் இல்லையா, நம்முடைய பயிர் பண்ணும்போது கிடைக்கிற அனைத்து கழிவுகளையும் இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொடுத்து அதை காசா பண்ற விஷயத்த நாங்க இங்க பெருசா பண்றோம். வெளியில இருந்து வாங்கிக்கிற விஷயங்கள் மிக குறைவு. எங்ககிட்ட இருக்க வேளாண்மை கழிவுகளையே பயன்படுத்தி ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, மீனுக்கு இதெல்லாம் எங்க காட்டுல கிடைக்கிற வேளாண்மை கழிவுகளையே நாங்க வந்து மறுசுழற்சி பண்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை வச்சிட்டு இருக்கோம். சோ கோழி, நாங்க எங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கோழி வந்து ஒரு முக்கியமான பங்கு கமர்ஷியலா வகிக்குது. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு தீவனமே நாங்க வந்து பைசா கொடுத்து வாங்குறதில்ல. காரணம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க வேளாண்மை கழிவுகள் இங்க பாப்பீங்க, இந்த வாழைத்தண்டை வெட்டி போட்டிருக்கோம். வாழை மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அது முழுக்க நம்ம வந்து அது ஒரு சுமையா இருக்கும் நம்ம அகற்றுவது. இப்ப அதை பாத்தீங்கன்னா அதை அப்படியே வெட்டி போட்டோன்னே கோழிங்க பூரா நம்மள அருமையா சாப்பிட்டுட்டு இருக்கு. 2வது எருவு குழி. அந்த எருவு குழியில ஆடு மாடு சாணத்தை 2யும் கூட்டியிருக்கோம். அதுல அப்படியே கிளறி அதுல இருக்க அதுல வர வேஸ்ட் எல்லாத்தையுமே அதுக்கு வந்து உணவா எடுத்துக்குது. நான் வச்சிருக்கிறது பூரா நாட்டுக்கோழி இனங்கள் வச்சிருக்கேன். இந்த நாட்டுக்கோழி இனங்கள் பூராமே பாத்தீங்கன்னா இயற்கையா வளர்றதுனால இதை சேல் பண்ணும்போது எங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கிறதில்ல. மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூண்டுல வளர்க்கும் போது அது விற்கும் போது பண்ணை கோழிகள்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறைவான காசை கொடுப்பாங்க. ஆனா எனக்கு இது வந்து நாட்டுக்கோழிகள் இயற்கையா வளர்றதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல விலைய சந்தை வாய்ப்பு எங்ககிட்ட இருக்கு. 2வது இந்த நாட்டுக்கோழி வளர்க்கறதுனால எனக்கு இந்த கழிவுகள்ல இருந்து அதுக்கு எடுத்துக்கிறதுனால ஒரு நல்ல வருமானம் எனக்கு கூட கிடைக்குது. அதனால இந்த கோழி வளர்ப்புங்கிறது இதோட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய பாரமா தெரியல, ஒரு வருமானம் உள்ள ஒரு விஷயம். இங்க 2வது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இந்த ஆன்டி பேர்ட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளை தடுக்கிறதுக்காகவே ஒரு நெட் வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு இருக்க இடத்துல இந்த மாதிரி நெட்டை கட்டிட்டு இந்த நெட்டுக்குள்ளாரியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். மழை காலத்துல பராமரிக்கிறதுக்காக புதுசா பாருங்க ஒரு நடமாடும் கோழி பண்ணை இந்த இடத்துல. இது வந்து அப்பப்ப நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். இந்த இதை வந்து 10க்கு 10 நாங்க பண்ணிருக்கோம்.
இந்த 10க்கு 10 பண்ணிருக்கிறதுல நம்ம குஞ்சு வளர்க்கறதாகட்டும் அல்லது பெரிய கோழியை தங்க வைக்கிறதாகட்டும் மழை காலத்துல இதுல ஈஸியா பண்ணிக்க முடியும். இதை 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம காட்டுல மாத்தி மாத்தி பண்ணும்போது ஆடு பட்டி போட்ட மாதிரி கோழியை பட்டி போடும்போது மிகப்பெரிய எருவு வந்து அந்த இடத்துல கிடைச்சிருது. அந்த எச்சம் வந்து நிலத்துக்கு ஒரு நல்ல விஷயமா கிடைச்சிருது. வெறும் 3400 ரூபாயில 10க்கு 10 ஒரு ஷெட்டை ஈஸியா ரெடி பண்ணிக்க முடியும். அது தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயம். கோழி வளர்ப்புங்கிறது எவ்வளவு எளிய முறையில் இதை பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க இங்க பண்ணிருக்கோம். இது எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கறதா இருக்கு. எங்களுடைய கழிவுகள்ல இருந்தே அதனுடைய உணவை தேடிக்குது. அது ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குதுங்கிறத நான் இங்க சொல்லி விரும்புறேன். ஒரு தற்காலிக ஷெட், கோழி ஷெட் நாம பண்ணிருக்கோம். இந்த ஷெட்ல காற்றோட்டம் வந்து கோழிக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு இந்த மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி நாங்க வந்து இது பண்ணிருக்கோம் போற மாதிரி. அப்ப காத்துக்கு தேவையான, கோழிக்கு தேவையான காத்து, வெளிச்சம் இது எல்லாமே ஈஸியா இதுல கிடைச்சது. இரவு நேரங்கள்ல குளிர் இது அதிகமா இருந்ததுன்னா இதை அப்படியே கீழே இந்த ஃபோல்டர் அப்படியே கீழே இறக்கி விட்டு இப்படி லாக் பண்ணிட்டோமா உள்ள கதகதப்பா லைட் போட வேண்டிய நெசசரியே இல்லை. கதகதப்பா ஒரு வார்ம் அப் உள்ள இருந்துட்டே இருக்கு. இதை வந்து ஈஸியா பண்ணிருக்கோம். தேவை எங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் கொடுத்துருக்கோம். அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வழி உள்ள போறதுக்கு உண்டான வழியை ஏற்பாடு பண்ணிருக்கோம். உள்ள வெளிச்சம் மற்ற எல்லாமே ஈஸியா அதுல கிடைச்சிருது. உங்களுக்கு கோழி குஞ்சுகள் வந்து தேவை ஏற்படும் போது போயிட்டு வரதுக்கும் மற்ற எல்லா விதத்திலையுமே இந்த இது வந்து உங்களுக்கு இருக்கு. இது ஒரு அருமையான விஷயம். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தணும். இதுக்கு ஒரு பெரிய மூலதனம் தேவையில்லை. 3400 ரூபாய் இது கூட இருந்து இதுல சாதாரணமா 100 கோழி குஞ்சுகளை உள்ள வச்சுக்க முடியுது. நான் பரிசாத்த முறையில 100 கோழி குஞ்சு வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க கோழி எல்லாம் பாருங்க இப்ப இந்த சைஸுக்கு வந்துருச்சு. இந்த சைஸுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் இதுக்குள்ளார வச்சிருந்த கோழிங்க தான். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இது எப்பவுமே சேஃபா வச்சுக்க சார். கருஞ்சதை கோழிகள் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைய உள்ள ஒரு கோழின்னு சொல்றாங்க. இது நாங்கள் பரிசாத்த முறையில் இப்போ வாங்கிட்டு வந்து இதை நான் குஞ்சா வாங்கிட்டு வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது சதையும் கருப்பாக இருக்கு, ரத்தமும் கருப்பாக இருக்கு, மருத்துவ குணம் உள்ளது. கொஞ்சம் வியாபார சந்தைப்படுத்தும் போது கொஞ்சம் கூடுதல் விலை கிடைக்கிறதுனால விவசாயிகளுக்கும் பரிசாத்த முறையில் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம நாட்டுக்கோழி இனத்தோட சேர்ந்த இந்தியனுடைய ட்ரெடிஷனல் பிரீட் இது. இதை இப்போ நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். இது விவசாயிகள் பரிசாத்த முறையில் பண்ணி பார்த்தா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சரி. ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லி பண்றதுல இது ஒரு இது தேனி வச்சிருக்கோம். இந்த தேனினால பாலினேஷன் நம்ம மகரந்த சேர்க்கை கொஞ்சம் அதிகமாக பண்ணுது. இது இருக்கிறதுனால சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா தென்னை மரம் பார்க்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அடிஷனலாக கூடுதல் வருமானத்தை கொடுக்குற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. இதில் வந்து இந்த மாதிரி 7 ரேக் வச்சிருக்க 2 பெட்டி உள்ள வச்சிருக்கோம். கீழே இருக்க பெட்டி இந்த குஞ்சுகளுக்காகவும் எராடுகளுக்காகவும் வச்சிருக்கோம். மேலே இருக்க பெட்டியில தான் இந்த மாதிரி ரேக் வச்சிருக்கோம். இந்த ரேக்ல தான் வந்து இந்த எராடு கட்டும். இதை தான் நம்ம வந்து 50 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுக்கிறோம் இந்த ரேக்ல. இது வந்து 50 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5 to 6 கிலோ நமக்கு கிடைக்கிற அளவுக்கு இதுல தேனி வந்து தேன் சேகாரம் பண்ணி வைக்கும். இது நமக்கு ஒரு கூடுதல் வருமானம். பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 4 முறை நாங்க எடுக்கிறோம். ஒரு 20 கிலோ இந்த ஒரு பெட்டியில இருந்து மட்டுமே எங்களால் எடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டியில 4000 ரூபாய்க்கு பக்கமா எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது. கூடவே நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மகரந்த சேர்க்கை இந்த விஷயத்துல ரொம்ப அருமையான வேலையை இது செய்யுது. ஆக ஒவ்வொரு ஒருங்கிணைந்த பண்ணையத்திலையும் தேன் பெட்டி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கூடுதல் வருமானத்தை நமக்கு அது கிடைக்கும். ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நான் பண்ணிருக்க விஷயத்துல இந்த அசோலா வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கால்நடை மேலாண்மையில, தீவன மேலாண்மையில பெரிய பங்கு வகிச்சுக்கிறது இந்த அசோலா. இந்த அசோலா வந்து இன்னைக்கு 2 மாடு வச்சிருக்கவங்களும் சரி, 1 மாடு வச்சிருக்கவங்களும் சரி, இனி எதிர்காலத்துல அசோலா இல்லாம கால்நடைகள் இல்லைங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா அவ்வளவு நியூட்ரிஷனும் இந்த அசோலாவில் இருக்கு. இந்த அசோலாவை ப்ரொடக்ஷன் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெக்கானிசம் இல்லாத ஒரு விஷயம். எல்லாருமே ஈஸியா அவங்கவுங்க இடத்துல பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா இந்த அசோலா பெட் வந்து 10க்கு 3 1 அடி உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதை ஒரு யூனிட் நாங்க சொல்றோம். 10 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி உயரம். இந்த யூனிட்ல நாங்க போடுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 30 கிலோ செம்மண், 3 கிலோ சாணம், 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு அல்லது 2 கை ராக் பாஸ்பேட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30 குடம் தண்ணி, 300 கிராம் அசோலா. இதை போட்டுட்டு ஒரு 15 டேஸ் ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம அதை கலக்கி விட்டுட்டு இருந்தோமாக்க ஒரு 15 டேஸ்ல அது எல்லாம் வந்து ஃபுல்லா அந்த பெட்டு பூரா ரீச் ஆகிற அளவுக்கு அது வளர்ந்துருது. இப்போ ஒரு பெட்டில் இந்த 10க்கு 3 1 அப்படின்னு சொல்ற இந்த ஒரு யூனிட்ல நல்ல ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னாக்க 800 கிராம் பர் டே நம்மளால எடுக்க முடியுது. காரணம் இதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது ஒரு சாத்தியம் நல்ல விஷயம். ஒவ்வொரு நாளும் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 800 கிராம் சொல்லும் போது என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் 40 பைசா தான் ஆகுது ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து சாதாரணமா புண்ணாக்கு வந்து 40 ரூபாய் ஒரு 1 kg.
ஸோ அப்போ ஒரு கிலோ வந்து இன்னைக்கு விலை இல்லைன்னு சொல்ற நேரத்தில் என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சமாவே நம்ம ஓரளவு கமர்ஷியலா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. எல்லா நியூட்ரிஷனும் இதுல இருக்கிறதுங்கிறதுனால மாடோட வளர்ச்சி, ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா இருக்குங்கிறது டாக்டருங்களாலையும் படிச்ச அறிஞர்களாலையும் இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல அசோலாவில் 3 விஷயங்கள். இந்த அசோலா பண்ணும்போது நம்ம கவனிக்கிற விஷயம் வந்து துவக்க நிலை, அதி உற்பத்தி நிலை, தேக்க நிலை அல்லது உறக்க நிலை அப்படின்ற 3 விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அசோலாவில் எப்பவுமே நாம அதி உற்பத்தி நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த தேக்க நிலைக்கு போச்சுன்னா அடுத்து உறக்க நிலைக்கு போயிட்டு அதனுடைய ப்ரொடக்ஷன் அது குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதி உற்பத்தி நிலையை நம்ம வச்சுக்கணும். இந்த அதி உற்பத்தி நிலை என்னங்கிறதுனா ஒவ்வொரு அசோலாவும் உன்னோட ஒன்று இடிச்சிக்காத அளவுக்கு பெட்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். பாதி எடுத்துட்டு பாதி பண்ணிட்டே இருக்கணும். எப்பவாவது இந்த இது இலையோட கிரீனிஷ், இந்த பெட்டை பாத்தீங்கன்னாக்க இது கிரீனிஷா இருக்கு. ஸோ இப்போ அந்த பெட்டை பாத்தீங்கன்னா எல்லோயிஷா இருக்கு. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து தலைச்சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அளவு கிரீனிஷ் அதுல இருக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம அடுத்த உடனே அதுல கொஞ்சம் சாணத்தை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அதை நியூட்ரேட் பண்ணணும். அப்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த கிரீனிஷ் இவ்வளவு பெரிய வளர்ச்சி தன்மைக்கு அது மாறிடுது. இது எல்லாமே தொழில்நுட்பம் ரொம்ப கம்மியான தொழில்நுட்பம், மெக்கானிசம் ரொம்ப கம்மியான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவர்கள் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க, அதே மாதிரி களப்பயிற்சி கூட்டிட்டு போறாங்க. அதனால இது தேவைப்படுறவங்க நிச்சயமா அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை கண்டிப்பா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றிய தகவல் தொழில்நுட்பம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்து அதை நீங்க நிச்சயமா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க நாங்க வந்து ஒரு 4 விஷயத்தை இங்க பண்ணிருக்கோம். முதல்ல தென்னை. இந்த தென்னை பாத்தீங்கன்னா மட்டைக்கு ஒரு பாலை இருக்கு பாருங்க. இப்போ எங்களுக்கு வந்து இது ஆஃப் சீசன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்பவும் மட்டைக்கு ஒரு பாலை இருக்கு. குறைஞ்சது ஒரு கொலைக்கு வந்து ஒரு 30 காய் இருக்கு. ஸோ வருஷத்துல 400 காய் காய்க்கிற அளவுக்கு இந்த மரம் இருக்கு. இதுக்கு கீழேயே பாக்கு, இந்த மாதிரி பாக்கு பண்ணிருக்கோம், வாழை பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா லைன்ல தேக்கு பண்ணிருக்கோம், இந்த தேக்கு பண்ணிருக்கோம். இன்னொரு வயல்ல பாத்தீங்கன்னாக்க தென்னை, பாக்கு, வாழை, தேக்கு, கோஃபோர் தீவனமும் பண்ணிருக்கோம். இந்த 4ம் பண்ணியிருந்தாலும் இந்த தென்னை மரத்தினுடைய மகசூலை குறைச்சிக்கவே இல்லை. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னாக்க இந்த பயிரெல்லாம் பண்ணியிருந்தாக்க மகசூல் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிக்கு மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு. நிச்சயமா அப்படி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தென்னை மரத்தோட வேர் 3 அடிக்கு கீழே இருக்க சத்தம் மட்டும் தான் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்க பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்க மேல இருந்து 9 இன்ச்சுல இருந்து 18 இன்ச்சு வரலும் உள்ளதான் எடுத்துக்குது. வாழையை பொறுத்தவரைக்கும் 18 இன்ச்சுல இருந்து கீழே அதுக்கப்புறம் 27 இன்ச்சு வரலும் தான் எடுத்துக்குது. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு ரூட்ல வந்து அதுக்குள்ள போட்டி கிடையாது, தீனி எடுத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி இல்லாத பயிரா தேர்ந்தெடுத்து அதை வரிசைப்படுத்தி பண்ணிட்டோமாக்க எந்த மகசூலும் குறையாது. அதே போல நமக்கு 4 பங்கு வருமானம் இதுல கூடுதலா வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு ஒரே பராமரிப்புல. அதை தான் இங்க நாங்க சொல்ல வரோம். அதே மாதிரி இந்த நில மேலாண்மை இருக்கு இல்லையா, இந்த பராமரிப்பு இருக்கு இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயம். ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சாவே 4க்கும் பண்ணி முடிச்ச மாதிரி ஆயிடுது. தீவன மேலாண்மை அது அதிகாரியோட ஆலோசனைப்படி அதை மெயின்டைன் பண்ணமா எந்த மகசூலும் குறையாது, நிறைவான ஒரு வருமானத்தை பார்க்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இனி வரக்கூடிய காலங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மட்டும்தான் விவசாயிகளை ஒரு லாபகரமான பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு போக முடியும்.